ஹாய் நண்பர்களே, மை லக் இன் செகண்ட் லைஃப்பில் 4வது எபிசோடு பார்க்க போகிறோம். மிச்ச எபிசோடு பார்க்காதவங்க இந்த அனிமி பிடிச்சிருந்துச்சின்னா அந்த எபிசோடை பார்த்துட்டு வந்து இந்த எபிசோடை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஃபேமிலியை நான் ஹாப்பியாக வச்சுக்கணுன்னா கண்டிப்பாக நான் டஞ்சனுக்கு போய் ஆகணும். முக்கியமாக என்னோடய அம்மாவை காப்பாற்றுறதுக்கு எக்யூப்மெண்ட்லாம் போய்ட்டு நம்ம எல்லாம் எடுத்து வைக்கணும். என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் இப்போ எடுத்து வச்சுக்கிட்டா தான் நாளைக்கு டஞ்சனுக்கு போக கரெக்டாக இருக்கும். ஹீரோ இப்போ என்னென்ன எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறான்னு கட்டுறாங்க. ஒரு ஸ்வாடு, அப்புறம் வந்து சில்வர் ஸ்லைம் கோட்டிங் கொடுத்த ஒரு ஆர்மரு. ஹீரோட ஸ்வாடுக்கு என்ன போகிறோன்னா, எனிமியோட அட்டாக்கு 30% குறைஞ்சிரும். அப்புறம் அவன் போட்டிருக்க ஜாக்கெட்டில் சில்வர் ஸ்லைமோட கோட்டிங் கொடுத்துருக்கு. அது கொஞ்சம் டிஃபென்ஸ் பவர் அதிகமாக கொடுக்கும். பிரதர், எங்கே கிளம்பிட்டீங்க? இவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்கீங்க? பிக் பிரதர், நீங்கள் டஞ்சனுக்காக கிளம்பிட்டீங்க? ஆமாம். அதுக்குள்ளேயும் நீங்கள் டஞ்சனுக்கு கிளம்பிட்டீங்களா? இல்லை, மற்ற வாரியர் போட்டிருக்க மட்டும் ஹெவி ஆர்மரில் எதுவும் போடாமல் போகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோடய ஸ்டேட்டஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் என்னால் எந்த ஒரு ஆர்மரையும் போட முடியாது. இல்லைன்னா நான் ஒன்றும் எடுத்துகிட்டு போகாமல் இல்லை. என்னோடய ஸ்டேட்டஸை தான் ஃபஸ்ட்டு போய் அதிகரிக்கணும். என்னோடய லெவலெல்லாம் சாதாரண மனுஷனுக்கு இருக்க மட்டும்தான் இருக்குது. என்னோடய லக்கு ஒன்றும் தான் ஃபுல்லாக இருக்குது. என்னோடய லக்கை நம்பி தான் நான் இப்போ அடுத்து டஞ்சனுக்கு போகலான்ட்ருக்கேன். பார்ப்போம். இப்போதைக்கு இருக்கிற என்னோடய ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு ஹெவி கியர்லாம் போட்டுக்கிட்டு நல்லா சண்டை போட முடியாது. என்னோடய லெவலை அதிகரித்தா தான் ஹெவி கியர்லாம் போட்டுக்கிட்டு சண்டை போட முடியும். அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத. என்னோடய லெவலை எப்படி அதிகரிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். 5th ஃப்ளோர் டஞ்சனில் ஒரு பழம் கிடைக்கும். அந்த சாப்பிட்டா நம்மளோட ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கும். அது மட்டும் நான் என்னோடய ஸ்ட்ரென்த்தை அதிகரிச்சுட்டு வரேன். சரி, பாய். அப்போனா நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த்லாம் அதிகரிக்க போகிறீங்க, சரியா? சூப்பர், சரியாக தான் சொல்லியிருக்க. அதுவும் டஞ்சனில் 5th ஃப்ளோருக்கு போகணுமா? ஆமாம், அந்த டஞ்சனோட பேர் அலிஸ் கிரான்சி. அங்கே தான் போகிறேன் நான் இப்போ, சரியா? மை லிட்டில் சிஸ்டர், எந்த ஒரு வாழ்த்தனமும் பண்ணாமல் அமைதியாக வீட்டில் இருக்கணும். நான் போயிட்டு வரேன், பாய். ஒரு நிமிஷம் இருங்க. அங்கே இருக்க மான்ஸ்டர்லாம் ரொம்ப ரேரு. அங்கே இருக்க ஒரு மான்ஸ்டர்ட்டேருந்து தான் மிரர் ப்ரூட்னு ஒன்று கிடைக்கும். அதை வச்சு தான் ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்க முடியும். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. கவனமாக இருங்க. உங்களை பார்த்துக்கோங்க, சரியா பிக் பிரதர்? சரி, நான் என்னை பார்த்துக்கிறேன். சரி, நீ பத்திரமா இரு. பிக் பிரதர், இந்தாங்க உங்களோட மத்தியான லஞ்சு. தேங்க்யூ மை லிட்டில் சிஸ்டர். சரி, நான் இதை என்னோட இன்வென்டரியில் போட்டுக்கிறேன். இன்வென்டரியில் வச்சாச்சு. சரி சிஸ்டர், நான் டஞ்சனுக்கு போயிட்டு லேட்டாக வந்து பார்க்குறேன் ஒன்று. சரி, பாய். 5th ஃப்ளோர் டஞ்சனில் வெறும் ட்ரீ மான்ஸ்டரு, அதுக்கப்புறம் பாய்சன் பிளான்லாம் நிறையா இருக்குது. இதுதான் 5th ஃப்ளோர் டஞ்சன். நான் ஒரு வழியாக 5th ஃப்ளோருக்கு வந்துட்டேன். என்னோடய போன வாழ்க்கையில் இந்த ஃப்ளோருக்குலாம் நல்லா வரவே முடியலை. ஆனால் இப்போ நார்மலாக வந்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் 5th ஃப்ளோரு. டோக்கியோ டஞ்சனோட 5th ஃப்ளோரு அல்கி கிரீடம். 5th ஃப்ளோர் கொஞ்சம் டேஞ்சரான ஃப்ளோர் தான். 1st ஃப்ளோர் எல்லாம் ஃபுல்லாகிட்டாங்க. 5th ஃப்ளோருக்கு வெறும் பிளான்ட் மாஸ்டர் தான் இருக்கும். எது மாஸ்டரு எது பிளான்ட்டுனே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இதெல்லாம் மற்றவங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. இன்னும் 20 மாஸ்டர் இங்கே இருக்குது. என்கிட்ட மேப்பு இருக்குதுன்னு மிச்ச அட்வென்ச்சர்ஸ்க்கெலாம் தெரிஞ்சுன்னா அது ரொம்ப பிரச்சனையாக போயிடும். அதுக்குள்ளேயும் நான் எப்படியாச்சும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி போட்டதுலேயே ஆகணும். எனக்கு என்னமோ இந்த இடத்துல ஒன்றும் வித்தியாசமான ஃபீலிங் வருது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மான்ஸ்டரோட நெஸ்ட்டு இங்கே தான் இருக்குது. இங்கேயே எங்கேனாச்சும் தான் மரத்தோட மரமாக அதை மறைஞ்சிக்கிட்டு இருக்கணும். எப்படியாச்சும் அதை கண்டுபிடிச்சாகணும். இந்த மான்ஸ்டரோட பேர் தான் ட்ரெண்ட். இது மரத்தோட மரமாக பதுங்கியிருக்கும். இதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஒரு சில வித்தியாசத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா, இந்த மரத்தோட வேறு கீழே இருக்காமல் மேலே இருக்கிறது தான் இதோட வித்தியாசமே. ஹீரோ கீழே கிடக்கிற ஒரு கல்லை எடுத்தான். அந்த கல்லை எடுத்து ஒரு மரத்தை பார்த்து விட்டேஞ்சான். அந்த மரம் என்னாச்சுன்னா, ஒரு வழியாக அந்த மான்ஸ்டரை கண்டுபிடிச்சிட்டான் ஹீரோ. நீ இங்கே தான் பதுங்கிக்கிட்டு இருக்கியா? சரிவா, ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னா விட்டஞ்ச கல் விட்டு ஒரு மரத்து மேலே பட்டு கீழே விழுந்துச்சு. திடீர்னு அந்த மரம் எந்திரிச்சு 4 கால் முளைச்ச அட்டாக் பண்ணுறதுக்கு ஹீரோவை பார்த்து வேகமாக வந்துச்சு. ஹீரோவும் பார்த்துக்கலாம் அங்கே மாதிரி நின்னான். ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு அட்டாக் பண்ணுற மட்டும் முறைச்சி நின்றுச்சு. ஹீரோவும் அதை பார்த்துக்கிட்டு நின்னான் கத்தியை எடுத்துக்கிட்டு. அட, நீயே என் பக்கத்தில் வந்துட்டியா? நான் உன் பக்கத்தில் வரலான்னு நினச்சேன்ட்டு ஜம்ப் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணுறான். முடிஞ்சிச்சு. ஒரே அட்டாக்கில் அந்த ட்ரீயை காலி பண்ணிட்டான் ஹீரோ. அந்த ஒரு அட்டாக்கும் கிரிட்டிக்கல் அட்டாக். ஹீரோவோட ஸ்பெஷல்மும் எல்லாத்துலேயும் இதான் பார்ப்பீங்க. என்ன இப்போ எல்லாத்தையும் ஒரே அட்டாக்கில் காலி பண்ணிடுறோமே. ஒரு வழியாக அந்த ட்ராப் கிடச்சிருச்சா? ஹீரோ சொன்ன அந்த ஸ்ட்ரென்த் அதிகரிக்கிற பழமும் ஹீரோவுக்கு கிடச்சிருச்சு. எடுத்து சாப்பிட்றான் ஹீரோ. அட, நல்லா தான் இருக்குது இந்த பழம். ஒரு பேரிக்கால்னா ஆப்பிளோட சுவை தான் கொண்டு இருக்குது. இதே மட்டும் மான்ஸ்டர்லாம் கிட்டே இருந்துச்சுன்னா சீக்கிரம் முடிச்சுட்டு நான் சீக்கிரம் கிளம்பிடுவேன். சரி, இதோட சுவையில் ஒன்றும் மேட்ரு. என்னோடய விண்டோ ஓப்பன் பண்ணு. என்னோடய ஸ்ட்ரென்த்து ஒன்று அதிகரிச்சிருச்சா? பரவாயில்லையே, இது நிறையா கிடச்சா என்னோடய ஸ்ட்ரென்த்தை சீக்கிரம் அதிகரிக்குமே. குப்பை மாதிரி இருக்குது இந்த ஸ்டேட்டஸை. கண்டிப்பாக என்னால் அதிகரிக்க முடியும். ஒரு எஸ்ரங்க அளவுக்குனாலும் என்னால் அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி
ஆரம்பிக்கலாமா வேட்டையாட? சரி போக வேண்டியதுதான். கண்ணில் மட்டெல்லாம் போட்டு தள்ளுறதா இனிமேல் நம்மளோட வேலை. நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை நிறையா போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் கிரிட்டிக்கல் அட்டாக். ஒரு அட்டாக்கில் ஒரு மான்ஸ்டர் காலி, ஒரு அட்டாக்கில் ஒரு மான்ஸ்டர் காலி. எப்பா எவ்வளோ நேரம் தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. நல்ல வேலை நம்மளோட தங்கச்சி நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தா. இல்லைன்னா இந்த மான்ஸ்டரை வெட்டி தின்னுக்கிட்டு இருந்திருக்கணும். இதுவும் நல்லது தான். வேட்டையாடி எல்லா ஃப்ரூட்டையும் சாப்பிட்டேன். இப்போ என்னோடய ஸ்ட்ரென்த்து எவ்வளவு இருக்குன்னு பார்க்க வேண்டியது தான். சரி ஓப்பன் ஸ்டேட்டஸ் வாலேயே நம்ப முடியல. நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன இவ்வளவு அதிகரிச்சிருச்சு. ஜெட்டு வேகத்தில் போயிட்டுருக்கு. 1 2ன்னு ஏறிக்கிட்டு இருந்தது 15 14 20ன்னு அதிகரிச்சிருச்சு ஹீரோவோட ஸ்டேட்டஸு. இந்த நாள் நம்மளுக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் போல். நம்மளோட ஸ்டேட்டஸ்லாம் முன்னே இருந்ததோட ரொம்ப அதிகரிச்சிருச்சு. நம்மளோட ஸ்ட்ரென்த் சோதிச்சு பார்க்கணுமே எப்படி. வரட்டா மின்னல் மட்டும் ஒருத்தர் சரட்டுன்னு பின்னாடி போகிறான். யாரா அவன்? கண்ணு திரும்பி பார்த்துக்கிறோம். யாரா நீ? யாராக இருந்தாலும் ஒழுங்கு மரியாதையே வெளில வந்துடுங்க. இல்லைன்னா நான் அப்புறம் உங்களை சும்மா விட மாட்டேன். வெயிட் பண்ணுப்பா. ஒரு புது ஹண்டர் தானே நீ? எப்படி வேட்டையாடுறதுன்னு நாங்கள் சொல்லி தரட்டுமா உனக்கு? கொஞ்சம் தூரம் பின்னாடி போய் நின்றுட்டு, யார் இவங்க? அட்டாக் பண்ணி திருடுறவங்களா? யாருன்னு தெரியலையே. எங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு இந்த புதுசாக வந்தவனுக்கு சொல்லி கொடுக்கணும் போலையே. நாங்கள் யாருன்னு உனக்கு தெரியலையோ? அப்படின்னா உங்களோட ஹண்டர் லைசன்ஸ் ஐடியை காட்டுங்க. நான் அப்போ தான் நம்புவேன் நீங்கள் ஹண்டர்னு. நீங்கள் நண்பர்களாக கில்லரான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதனால தான் உங்களோட ஹண்டர் ஐடி கேட்குறேன். காட்டுங்க. நீ சொல்கிறதும் சரிதான். எனக்கு உன்னோட கியர்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கியர்லாம் ஒழுங்காக என்கிட்ட கொடுத்துட்டு உன்னோட உயிரை காப்பாற்றி இங்கேருந்து ஓடிரு. ஒரு ஹண்டருக்கு நாங்கள் கொடுக்குற கிஃப்ட் என்ன தெரியுமா? அவங்களோட உயிர் தான். அதனால் உன்கிட்ட இருக்க எல்லா பொருளையும் கொடுத்துட்டு ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து ஓடிரு. ஹீரோட பவர்ஸ்லாம் அதிகரிச்சிருக்கு. ஹீரோட சக்தி எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இவங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு தெரியல. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் ஹீரோ என்ன பண்ணுறான்னு. சரி நண்பர்களே, இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். See you, bye. RK Anime Lovers.